பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்தில் சவுல் ராஜாவாக்கப்படுகிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். சாமுவேல் தைலக்கொப்பியை எடுத்து சவுல் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி அபிஷேகம் பண்ணி அங்கே ராஜாவாக்குகிற காரியம். சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினதின் நோக்கம், எந்த சிறப்பான பணிக்கு அவன் அழைக்கப்பட்டானோ அதற்காக அவன் தன்னை தேவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனால் நியமிக்கப்பட்ட பணியை செய்து நிறைவேற்ற அவனுக்கு தேவையான தகுதியும் கிருபையும் வரங்களும் அளிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற பெயர் அப்பொழுது வழக்கத்தில் உள்ள சொல்லாக மாறியது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இறுதியான ராஜா இயேசு கிறிஸ்துவே. அவரே மேசியா. எபிரேய மொழியில் மாஷியா, அதன் பொருள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவன் பரிசுத்த ஆவியினால் அவரை அபிஷேகம் செய்தார். பின்னால் இயேசுவை பின்பற்றுவோர் அனைவரும் இந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அவர்கள் புதிய உடன்படிக்கைப்படி ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 2 அதிகாரம் 5வது 9வது வசனங்களிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இங்கே சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி 9வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி அங்கே சாமுவேலை விட்டு போகும்போது திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்ட சாமுவேல் சொன்னதான அடையாளங்கள் முழுவதுமாய் நிறைவேறின. தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் நீதியான முறையில் ஊழியம் செய்ய சவுலுக்கு தேவன் பல வரங்களை கொடுத்திருந்தார். அவனுடைய இருதயம் பரிசுத்த ஆவியின் கிரியையால் மாற்றப்பட்டிருந்தது. ஆம், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் நடத்துவார். நம்மையும் அவர் வரங்களினாலும் கனிகளினாலும் அலங்கரிப்பார். தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே யாபேஸ் பட்டணத்தை சவுல் மீட்டு கொண்டதை குறித்து பார்க்கிறோம். அங்கே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கிளையாத்தில் இருக்கிற யாபேஸை முற்றுகை போட்டான். அப்படி யாபேஸின் மனுஷர் எல்லோரும் நாகாஸை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அந்த அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஊருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாற்றின் மேலும் நிந்தையை பண்ணுவதே நான் உங்களோடைய பண்ணும் உடன்படிக்கை என்றான். அங்கே யாபேஸ் மூப்பர்கள் கலங்கினார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே அந்த செய்திகளின் படி அழுகிற முகாந்திரம் என்ன என்று சொல்லி பார்த்த பொழுது, தேவனுடைய ஆவி சவுல் மேல் இறங்கினதினால் அவன் வைராக்கியம் போன்று போருக்கு சென்று அந்த அம்மோனியனை முறியடிக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நாகாஸ் முறியடிக்கப்பட்டான். சத்துருடைய கிரியைகளெல்லாம் முறியடிக்கப்பட்டது. சவுல் மீண்டுமாய் ராஜாவாக உறுதி செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி இங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். தொடர்ந்து 12வது அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் கடைசி வார்த்தைகளாக இங்கே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 7வது முதல் 18வது வசனம் வரைக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் தேவனுடைய உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று மக்களிடம் கெஞ்சி வேண்டியதின் மூலம் சாமுவேல் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்பதை நிரூபித்தார். சாமுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் உண்மை உள்ளவராயிருந்தார். அவர் ஒருபோதும் தன் பழைய
மனவுறுதி பணி செய்து இவற்றிலிருந்து மாறி விலகவில்லை. ஆம், தொடர்ந்து 14வது வசனத்திலும், ஒரு ராஜா இஸ்ரவேலுக்கு இருப்பதினால் தேசம் நலனுடன் சுபிட்சமாக மனவும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்துவிடும் என்றும் நினைத்துவிடக்கூடாது என்பதை சவுல் தெளிவுபடுத்தியதை குறித்து பார்க்கிறோம். மக்கள் தேவனுக்கு பயந்து அவருக்கு சேவை செய்து அவருடைய சத்துருக்களுடைய எல்லாவற்றையும் முறியடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். ஜாமும் தேவ வசனங்கள்படி தேவனுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்து கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.